பிசிஜி வேக்சினேஷன், அதாவது டியூபர்குலோசிஸ் காச நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதுக்கான வேக்சினேஷன் தடுப்பூசி இருக்கு இல்லையா, பிசிஜி வேக்சின். அதை பத்தி ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. கனடா, யூஎஸ், யூகே அங்கெல்லாம் இது ரூட்டீனா கொடுக்கப்படுற வேக்சின் கிடையாது. இந்தியாவில் இந்த வேக்சின் ரூட்டீனா கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த டிபி வரத்துக்கான ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இது ஒரு ரூட்டீன் வேக்சினாக கொடுக்குறாங்க. டெவலப்ட் கண்ட்ரீஸ்லையுமே கூட ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா அண்ட் பேபிக்கு ரிஸ்க் இருக்கு, டிபி வரத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பிசிஜி வேக்சின் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் யங் சில்ட்ரனுக்கும் கொடுக்குறாங்க. இந்த பிசிஜி வேக்சின் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பிறந்த உடனேயே கொடுக்குறாங்க. இல்லைனா சில இடங்களில் 2 வீக்ஸ் ஆர் 28 டேஸ்க்குள்ளே கொடுக்குறாங்க. பட் இன்கேஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த வேக்சினேஷன்னா, நீங்கள் 5 வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் ஆஃப் த லெஃப்ட் ஆர்மில் கொடுப்பாங்க இந்த வேக்சினேஷன். அண்ட் இது ரியாக்ட் பண்ணும் ஸ்கின்னோட. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் சைட்டில் முதல்ல ஒரு கொப்பளம் மாதிரி வரும். அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து பஸ்ஸோ தண்ணியோ வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காயம் மாதிரி ஆகிடும் பேசிக்காக. அண்ட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி ஒரு காயம் எப்படி ஆறும் அந்த மாதிரி அந்த காயம் மாதிரி ஆறி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ரவுண்டு ஒரு ஸ்கார் வந்துடும் அந்த இடத்துல. நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு தழும்பு இருக்கும் ரவுண்டா இல்லையா, அது தடுப்பூசியோட தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ எனக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்காது எல்லாருக்கும். இது ஏதோ ஆயிடுச்சு. லைக் நான் நினைக்கிறேன், நான் மூவ் பண்ணிட்டேன் அந்த ஊசி போடும்போதோ, இல்லை நான் ஒருவேளை சொரிஞ்சு லைக் ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த மாதிரி அதை அப்படி ஆக்கிட்டேன்னா தெரியல. இந்த மாதிரி இருக்காது எல்லாருக்கும். ஆக்சுவலி அது ஒரு மாதிரி நீட்டாக ரவுண்டாக தான் இருக்கும். இந்த பிசிஜி வேக்சினேஷன் எல்லாருக்கும் ஆனது கிடையாது. ஏன்னா இது ஒரு லைவ் வேக்சின். ஸோ வீக்கான அந்த டிபி வைரஸை உங்களுக்கு பேசிக்காக இந்த வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு அடல்ட் இல்லை நீங்கள் ஒரு ஓல்டர் சைல்டு அப்படின்னா முதல்ல டாக்டர் கிட்ட போய் பேசணும். அண்ட் அதுக்கு சில டெஸ்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த வேக்சினேஷன் சூட்டபிளா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு அது கொடுக்கலாமா வேண்டாமான்னு.